ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சனா ஃபுட்ஸ். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம ஆக்சிஜன் வாங்க போகிறோம். ஆக்சிஜன் என்னென்னு குழம்பிருப்பீங்க. ஒன்றும் இல்லைங்க, வீட்டை சுற்றி ஒரே சிமெண்ட் காடாக இருக்குங்க. சரி, கண்ணுக்கு குளிர்ச்சியாக மனசுக்கு அமைதியாக செடி வாங்கலாம்னு நர்சரிக்கு தாங்க போய்கிட்டு இருக்கேன். போகிற வழியை தாங்க உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், எவ்வளோ கிராமம். நம்ம சிட்டிக்குள்ளே போய் போனால் கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கும். ஒரே பஸ்ஸு சவுண்டு அது இதுன்னு கேட்குன்னு நம்ம ஒரு சின்ன கிராமத்து வழியாக நுழைஞ்சு போகிறோம். இங்கிட்டு பார்த்தா தோட்டத்தில் விளைஞ்சது வெள்ளரி பழம், தேங்காய், இளநீன்னு என்னென்னமோ விற்கிறாங்க. அங்கிட்டு பார்த்தா பிரியாணி கடை இருக்குது. ஒரே சூப்பராக செம்மையாச்சுங்க. 2 பக்கம் ரோடு பார்க்கவே, அதுவும் செட்டிநாடுலாம் சொல்லவா வேணும். ஒரே 2 சைடு பெரிய பெரிய வீடு வாசல். அப்பா, பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்துச்சு. நம்ம ஏரியா ஷூட்டிங் ஸ்பாட்டுங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? செம்மையாக இருக்குல்ல. வாங்க, நீங்களும் என்னோடு சேர்ந்து இந்த ரோடு ட்ராவலை என்ஜாய் பண்ணுங்கள். இப்படியே இயற்கையை ரசிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கையில் நல்ல பசி வந்துருச்சுங்க. அதனால் ஒரு பால், நல்ல கெட்டி பால் தாங்க கேட்டோம். அவர் என்னென்னா தண்ணியில் பாலை கலந்து கொடுத்து அதை குடிக்க சொல்லிட்டாருங்க கடையில். அதோட பாலை குடிச்சிட்டு அப்படியே நம்மளுடைய பயணத்தை தொடங்கியாச்சுங்க. வாங்க, கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது நம்மளுடைய அந்த நர்சரி. போய் அங்கே என்னென்ன மாதிரி செடி, விலை ரொம்ப ரொம்ப கம்மி, அதை பார்க்கலாம். மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் நல்லா செடியும் பச்சை பசேன்னு இருந்துச்சா. நல்லா குளம், இங்கிட்டு பார்த்தா குளம், அங்கிட்டு பார்த்தா ரைட் சைடு பார்த்தா குளம், செம்மையாக இருந்துச்சுங்க. இப்போ நம்ம அந்த பார்க்குறோம்ல குன்றக்குடி முருகன் கோயில் இருக்குது, அதாங்க அது. அப்படியே பார்த்துட்டு நேராக போனோமா, அவ்வளோதாங்க. அதோட பிரண்டை இருக்கான்னு பார்த்தோம், தூதுவளை, இதுக்கெல்லாம் காடுகளில் முளைச்சிருக்கும்ல, அது இருக்கான்னு அப்படியே பார்த்துக்கிட்டே போனோங்க. அப்படி போகிறப்ப தான் நர்சரியெல்லாம் தாண்டி ஒரு பக்கத்தில் ஒரு கிராமத்துக்கு போனோங்க. அங்கே போனால் பிரண்டையவே காணோம். ஏன்னா அதனுடைய மருத்துவ குணம் தெரியவும் எல்லாரும் பறிச்சுட்டாங்க போல். பிரண்டை இல்லாமல் திருப்பி சோகத்தோடு வந்து நம்மளுடைய நர்சரிக்கு வந்தாச்சு. இப்போ வாங்க உள்ளே போய் என்னென்ன மாதிரி செடி, அது ரொம்ப டீட்டெயில்டாக நான் எடுக்கலைங்க, கொஞ்சமாக தான் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா கொஞ்சம் ஃபஸ்ட் டைம்ங்கிறனால கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, அதனால தான். அப்புறம் செடியெல்லாம் வாங்கிட்டு பிரண்டை இருக்கான்னு அப்படியே காடை பார்த்துக்கிட்டே போனேங்க. அப்புறம் ஒரு இடத்துல பிரண்டை இருந்துச்சுங்க. நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். வேண்டாங்க, ஒரே அடசலாக இருக்குது, பூச்சி பாம்பு இருக்கும், நேற்று மழை வேறு பெஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க சரி வந்துட்டு கொஞ்சோண்டு பறிச்சுட்டு போயிடலாம்னு அவங்க பறிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் இப்படி நடந்து நம்ம வர்ற வழியில் ஒரு பிரண்டை பார்த்தோமே அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துக்கிட்டே நடந்துக்கிட்டே போனேங்க. அங்கனுக்குள்ளே போய் பார்த்தா பா பிரண்டையை போய் பார்க்குறேன், பக்கத்துலேயே பாம்பு ஒன்று பார்த்துட்டு பயந்துட்டேன். என்னடா, அப்புறம் பார்த்தா மண்டை நஞ்சு போய் வயிறுக்கிட்ட மட்டும் ஊதி அப்படி அந்த இதில் முள் வேலியில் இருந்துச்சா. அதையும் அவங்க பிரண்டையும் ஒரு மாதிரி பழுத்த மாதிரி இருந்துச்சு. இது சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அப்புறம் பார்த்தா என் ஹஸ்பண்ட் வந்து ஊர்பட்ட பிரண்டை நிறையா பறிச்சுட்டு வந்து கையில் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் அவங்களுக்குள்ளே க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வீட்டை நோக்கி வந்தாச்சுங்க. இப்போ நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேங்க. ஓகே, பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.
ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன் லாங் வீடியோ. எந்த அளவுக்கு வந்து நான் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கேன்னு தெரியல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கேன். என்னென்ன சின்ன சின்ன குறைகள் இருந்தால் என்னென்ன தவறுகள்ங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.